ஹாய் காய்ஸ், நான் உங்களோட ஃபேரி. நீங்கள் என்னோடய ஃப்ளவர்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டேக்கோ கிளவ் ஃபிக்ஷன். ஆக்சுவலாக நான் என்ன சொன்னாலும் என்னை நீங்கள் மன்னிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னன்னே தெரியலடா. ஆக்சுவலாக வந்துட்டு நான் எல்எஃப்எஸ் இப்போது இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 10 days அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எபிசோட் போட்டுருவேன். பட் ஏனோ இந்த லாஸ்ட் எபிசோட் மட்டும் ஒரு மாதிரி தள்ளி போயிடுச்சு. உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சாரி கேட்டுக்கிறேன். என்னோட செகண்ட் சேனலில் வந்து எல்லாரும் எல்எஃப்எஸ்ன்னு கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஐயோ அப்படின்ட்டு எனக்கு சத்தியமாக சொல்லணும்னா இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைமே இல்லை, ஏன்னே தெரியல. எல்லாம் என்ன மன்னிச்சிருங்கடா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எல்எஃப்எஸோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எல்எஃப்எஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் சேனலில் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஸ்ட்ரைக் வந்ததுனால அப்படியே ஸ்டாப் பண்ணி இல்லைக்கா நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் சொல்லி அதுக்கப்புறமா இந்த சேனலுக்கு எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த எல்எஃப்எஸ்க்கு ரொம்ப ஒரு மாதிரி பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் எபிசோடையும் டிலே பண்ணிட்டேன், நல்லா மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம எல்எஃப்எஸோட லாஸ்ட் எபிசோட் பார்த்துடலாம்டா. ஸோ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடு உங்களுக்கு மறந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரீகாப் மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க, பிகாஸ் எனக்கே மறந்து போயிடுச்சு. ஸோ ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம எல்எஃப்எஸோட ஃபைனல் எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடை எப்படி முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஜாங்கோக் அப்படியே ரேச்சலோட கையில் ரிங் போட போயிருப்பான் ரூம்குள்ளே. அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் அடைச்சி போட்டுட்டு ரேச்சலோட அம்மா ஒரு மாதிரி மிரட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே தேங்கோட அம்மாவும் தேங்க காணுங்கிற மாதிரி கால் பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் முடிச்சிருப்போம். வாங்கடா, இப்போ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் இந்த நூடுல்ஸ் இருக்குல்ல இப்பி, அது வந்து சாப்பிடும்போது இல்லை சூடாக அப்படி எடுத்துகிட்டு சாப்பிட்டேன். நாக்கு ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி வெந்து போச்சு. ஸோ எனக்கு பேசும்போது அந்த நாக்கு பெறல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பெறல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். ஸோ அதனால் வந்து வேர்ட்ஸ் ஏதாவது எங்கேயாவது தப்பாக பேசிட்டேன் அப்படின்னா, லைக் பெறலாமல் பேசிட்டேன் அப்படின்னா என்னெல்லாம் மன்னிச்சிக்கோங்க. நாக்கு வெந்து போச்சுடா எனக்கு, சரியா? ஓகேடா. ஸோ இப்போ அங்கே ரேச்சலோட அம்மா தான் அப்படியே நின்று பார்த்துட்ருக்காங்க. ரேச்சலும் பக்கத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கா. இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை, டைம் போக போக அங்கே உங்கள் லவரு செத்து போயிடுவான். ஒழுங்கா என் பிள்ளை கையில் முதலத்தை போடு. அம்மா சொல்கிறாங்களா ஜாங்கோ, போடு முதலத்தை அப்படின்ட்டு அவள் கையை நீட்டிக்கிட்டே நிற்க. இந்த பக்கம் ஜாங்கோக்கா ஒரு மாதிரி லாங் ப்ரீத் பண்ணுறான். ஜாங்கோ ஒன்றும் இல்லை, என் பாரு அம்மா உன் கூட தான் இருக்காங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை. மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மாப்பிள்ளை யாராது? மாப்பிள்ளை உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். அதான் ஃபோன் வருது. அத்தை எடுத்து பேசுங்க. அதை நான் பேசிக்கிறேன் மாப்பிள்ளை, நீங்கள் வந்து மோதிரத்தை போடுங்க. என்ன அத்தை இத்தனை தடவை கால் பண்ணிகிட்ருக்காங்க, எதுவும் முக்கியமாக இல்லாமையா இருக்கும்? எடுத்து பேசுங்க. மோதிரம் தானே, நான் போடுறேன் உங்கள் பொண்ணு கையில் அப்படின்ட்டு. இப்போ ஜாங்குக்கு போயிட்டு அந்த சோஃபாவில் அப்படியே உட்காடுறான், லைக் கால் மேலே கால் போட்டு. சுரேஷோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. ஹலோ யாரு? இப்போ இன்னாத்துக்கு காலில் வச்சு கத்தினிருக்க? முதல்ல வர்ற ஃபோனு இன்னா ஃபோன்னு பாரு, முஞ்ச காமிங்க பார்க்கலாம். ஹலோ ஜெமன், நீ என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, கடையில் முட்டா பப்ஸு கேட்டனா, இங்கே பாரு அவன் ஆறி பொண்டை கூத்துட்டான். உனக்கு தெரியுமா, எனக்கு இது புரியவே இல்லை. ஜெமன் என்ன கலாய்ச்சிட்ருக்கியா? உன் ஃப்ரெண்டோட லவ்வரோட உயிர் அங்கே போகிற நிலமையில இருக்குது, முட்டை பப்ஸ் நின்றுட்டுருக்கியா நீ? ஓய்யோயோ ஆமாம் இல்லை நம்ம ஃப்ரெண்டு தேங்கோட உயிர் போகிற நிலமையில் இருக்குது. ஆனால் நம்ம 2 பேர் இங்கே உட்காந்து கூலாக முட்டா பப்ஸ் நின்று இருக்கோம்ல. ஆமாம் ஜெமினா, ரொம்ப பாவம் இல்லை தேங்க வர. இங்கே பாருங்கள், உங்கள் காமெடி மேலே கேட்குறதுக்கெலாம் எனக்கு டைம் கிடையாது. ஜாங்கோக் என்ன உனக்கு பயம் விட்டு போச்சா? ஒழுங்கு மரியாதையா மோதிரத்தை போடு. குந்தாணி இங்கே பேசிகிட்டு இருக்கீங்களடி, அங்கே ஏடி உனக்கு பேச்சு? ஜெமன் பார்த்து பேசு. யாருக்கிட்ட பேசுன்னு தெரியுமா? தெரியுமா, இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை பற்றி முழுசா. என்ன பேசிகிட்டு இருக்க மா? என்ன அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு டைம் ஆகுதுமா, கையில் எவ்வளோ நீட்டு இருக்குது, போட சொல்லுங்கம்மா அவனை. ஜங்கோ குந்தாணி இங்கே பேசுடி, அதுக்கப்புறமா என் மச்சான போய் நோட்டலாம். ஜெமன் இங்கே பாரு, நான் கடுப்பான என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். ஐயோ ஆரம்பு, எனக்கு பயமாக இருக்குடா. ஆமாம் ஜெமனா, எனக்கும் பயமாக இருக்குடா. இங்கே பாரு, ஓ மிரட்டல் ஓ ஒருத்தருக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது, முக்கியமாக என் மச்சான் கிடையாது. ஓ அப்படியா? அவனுக்கு கால் பண்ணி
அந்த வீட்டை மொத்தமாக இருக்க சொல்லுங்க. ஐயோ பயமாக இருக்கே ஆரமே, இங்கே பாரு நம்ம தேங்காய் கொலை பண்ண போகிறாடா. ஐயோ பயமாக இருக்கு, ரொம்ப பயமாக இருக்கு. என்ன ஜெமன் எவ்வளோ நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளோ பயம் இல்லாமல் போயிடுச்சா? என்ன டம்மி பீஸ் நினச்சிட்ருக்கீங்களா? ஆமாம் இங்கூடுமா. ஹே உனக்கு என்ன அவ்வளோ திமிரா? என் அம்மா கிட்டே இவ்வளோ திரும்ப பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, உன் ஃப்ரெண்டு எங்ககிட்ட இருக்கான். அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டோட லவ்வர் கூட எங்கிட்ட தான் இருக்கான். ஏச்சி எவ்வளோ கேவலமான பொண்ணு பற்றியா மச்சான் இவ? என் ஃப்ரெண்டும் அங்கே தான் இருக்கானா, என் ஃப்ரெண்டோட லவ்வரும் அங்கே தான் இருக்கானா, ஆனால் இவளுக்கே ஃப்ரெண்டு வேணுமா? அட கருமாமே, இன்னும் கேவலமான வார்த்தைலாம் பேசணுமோ? அவ்வளோ பேசி அவ்வளோ கேரக்டர் இல்லை நீனு. என்ன ஜெமன் நக்கல் பண்ணிட்டுருக்கியா? ஃபோனை கட் பண்ணிட்டு அவனை வந்து மோதிரத்தை போட சொல்லுமா. அப்படிலாம் போட முடியாது. என்ன பண்ணுவேன்? ஏய் உங்கள் அம்மா கிட்ட ஃபோனை கொடுறி. இந்தம்மா. ஜெமன் என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மிஸ்டர் குந்தாணி மேடம், நாங்கள் 2 பேர் கூட இந்த அரி பொண்ணை முட்டை பப்ஸ் தின்றுவோம் போல இருக்கு. ஆனால் எங்கள் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கான், அவன் திங்கவே மாட்டுறான். ஏய் இங்கே பாருடா, உங்கள் அம்மா சொன்னா நீ திம்பியா? எங்கே தின்னு பார்க்கலாம். எங்கே பேக் கேமரா ஆன் பண்ணுங்க. ஏய் லட்டு குட்டி, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? மம்மி இதோ இந்த அங்கிள் இல்லை. ஐ அங்கிளா? என்னோட அங்கிள்கிட்ட புசிக்கினி, நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸு தானே? ஆமாம் ஆமாம், இவர் என்னோட நியூ ஃப்ரெண்டுமா. எனக்கு மட்டும் பப்ஸ் வாங்கி கொடுத்தாரா, ஆனால் இது ஆறி போச்சு. இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லைல்ல, அதனால தான் வச்சிட்ருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், நான் சாப்பிடவா? ஏய் ஜிமன், ஏன் லட்டு எப்படி உங்ககிட்ட வந்தான்? பேரை பற்றியா மச்சான்? லட்டுவா லட்டு. ஹேய் ஓ லட்டு இங்கே என்கிட்ட இருக்கான். இப்போ சொல்லு, உனக்கு ஓ லட்டு முக்கியமா இல்லை உன் ரேச்சல் முக்கியமா? மா என்ன பேசிகிட்டு இருக்காங்க அவங்க? லட்டுவா? யார் அது? அது ஒன்றும் இல்லை ரேச்சலே, நம்ம பட்டுவோட தம்பி தான் லட்டு. பட்டுவா? மா என்னம்மா பேசிகிட்டு இருக்காங்க அவங்க? யார் அது? ரேச்சல், நான் உனக்கு எல்லாம் சொல்கிறேன், சைலண்டாரு. ஜிமன் என்ன பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, உனக்கு என்ன உன் ஃப்ரெண்டை நான் இப்போ விட்டுறணும், அவள் தானே? நான் எதுவுமே பண்ணல இங்கே, தயவு செஞ்சு லட்டுவை விட்டுரு. மா என்ன பேசிகிட்டு இருக்க? ஜங்கு எனக்கு வேணுமா? ரேச்சல் நான் சொல்கிறேன்ல. பாத்தியா ரேச்சலையா, உங்கள் அம்மாவுக்கு உன் மேலே பாசமே இல்லை. லட்டு யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆனால் குந்தாணி, இந்த வயசில் கூட உனக்கு சின்ன வீடு கேட்குதுல்ல. இங்கே பாரு ஜெமன், ஏதாவது பேசிகிட்டு இருந்தா அவ்வளோதான். என்ன சின்ன வீடா? மா என்னம்மா நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு புரியலையா? இங்கே பாரு, உன் அப்பா போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்கள் அம்மா பெரிய உத்தமையா பத்தினியா உன் கூடவே இருந்தான்னு தானே நினச்சேன். கிடையாது, உனக்கே தெரியாதுமா, உங்கள் அம்மா ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு பட்டு ஒரு லட்டு வேற. மா இப்படி பண்ணியா நீ? ரேச்சல் இங்கே பாரு, அமைதியாரு, நான் பார்த்துக்கிறேன். அம்மா நான் இருக்கேன். அம்மாவா? சரி 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 சரி, பேசிகிட்டு இருக்க டைம் கிடையாது. இப்போ சொல்லு, டக்குனு ஒரு முடி வைக்கலாம் பார்க்கலாம். உனக்கு ரேச்சல் முக்கியமா இல்லை லட்டு முக்கியமா? இந்த லட்டு வேணான்னா அங்கே ரேச்சலுக்கு மாப்பிள்ளைங்க கல்யாணம் நடத்தி வை. இல்லை உனக்கு லட்டு தான் வேணும்னா என் மச்சானை அங்கேயே விட்டுட்டு காலை வந்து மன்னிப்பு கேட்டு, அப்புறம் என் மச்சானோட லவ்வர் சொன்னியே, என் மச்சானோட லவ்வர் என் தயாங்கு, அவனே கொண்டு விட்டுட்டு நீ பாட்டி கிளம்பிக்கினே இரு. இங்கே பாருங்கடா, ஓவராக பண்ணிட்டுருக்கீங்க. என் லட்டுவுக்கு ஏதாவது ஆச்சு அடையாப்பா. ஏ லட்டு, அந்த முட்டை பப்ஸ் சாப்பிடுவேன், செம்மையாக இருக்கும். சரிங்கண்ணா. ஹேய் ஏ பாரு, ஒருவேளை நான் அந்த முட்டை பப்ஸில் விஷத்தை கலந்துருந்தேன்னா நீ என்ன பண்ணுவேன்? உன் புள்ள வரைக்கும் சாப்பிட்டு இருக்கு. ஏய் ஜிமன் ஜிமன் ஜிமன், இங்கே பாரு, அவன் சின்ன பையன், அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. சின்ன பையனா? ஏய் லட்டு, உனக்கு வயசு எத்தலடா? எனக்கு 25 ஆகுதுண்ணா. 25 வயசு கழிந்த உன் புள்ள. இதோ எதை கேள்விப்பட்டா, ஒரு 4 பிள்ளைங்களை கூப்பிட்டு அப்படி இப்படி பண்ணி புள்ள குத்துருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் உனக்கு இருக்கு. எப்படிடா அப்படியே குழந்த மாதிரியே இருக்க? ஆமாண்ணா, எங்கள் அம்மா கூட அப்பப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. ஓ அப்படி தான் இருக்க. ஆரம்பி இந்தா, பேசி பேசி டயர்டாக இருக்கு, நான் போய் ஒரு டீ வச்சுட்டு வரா, நீ பேசினரு. நீ போச்சும்னா நான் பார்த்துக்கிறேன். என்ன இப்போது என் ஃப்ரெண்டை இங்கே பாருங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்கள் ஃப்ரெண்ட் நான் எதுவும் பண்ண மாட்டேன், அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்போது இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஏய் வந்து இந்த கதவை ஓப்பன் பண்ணடி சிரிக்கி அப்படின்ட்டு உள்ள இருந்த மாதாஜி சொல்ல. ஸோ இப்போ அப்படியே அவள் பார்க்குறா. ஏய் என்ன அந்த பாடிகள்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது, நீ தான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்ல.
இப்போ அப்படியே ரேச்சலோட அம்மா தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே மாதாஜி நைனா வந்து ரூமை அப்படியே ஓப்பன் பண்ண அவங்க 2 பேரும் வெளியே வராங்க. அப்படின்ட்டு இப்போ அப்படியே போயிட்டு மாதாஜா ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லை ஜங்குக்கா, நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான்மா இருக்கேன், எனக்கு ஓகே. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன்டா உள்ள உனக்கு எதுவும் ஆகுமோன்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, உங்கள் அம்மா இப்போ உன் கூட இல்லை, ஆனால் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, முதல்ல தைரியமாக இருக்க கற்றுக்கோ எல்லாத்துக்கும். சரிம்மா. இங்கே பாரு, நீங்கள் சொன்னதே பண்ணிட்டேன். இப்போது என் பையனை விட்டுரு, நான் இங்கேருந்து கிளம்புறேன். அம்மா, அப்போது உனக்கு நான் முக்கியமே இல்லைல்ல? ரேச்சல் அப்படி இல்லை ரேச்சல். இங்கே பாரு, உனக்கு என்ன பண்ணமோ அதை நான் பண்ணுவேன். எதை பண்ணுவேன்? எனக்கு ஜங்குக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, இப்போ மட்டும் அவனுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கலை, இங்கேயே நான் என்ன பண்ண எனக்கு தெரியாது, பெத்த அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். ஹே ரேச்சல், இங்கே பாரு, உன் தம்பிடி அவன், சின்ன பையன்டி. அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தம்பியோ? யார் தம்பி? எவனுக்கோ போய்த்துட்டு வந்து இப்போ எனக்கு தம்பி சொல்லுவியா நீ? ரேச்சல் அப்பெல்லாம் பேசாதம்மா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ரேச்சலோட அம்மா பக்கத்தில் போக ரேச்சலா அப்படியே கையை தள்ளி விட்டுறா. சி, நீ எல்லாம் ஒரு அம்மா, எனக்கு தெரியாமல் எவ்வளோ கேவலமான பொம்பளையாக இருந்திருக்க. உங்கள் அம்மா விட நீ தாண்டி கேவலமான பொம்பளை. அவங்களாவது கல்யாணம் பண்ணி புருஷன் போனதுக்கப்புறமா ஒருத்தனை தேடிக்கிட்டாங்க, சரி. ஆனால் நீ இன்னொருத்தனுக்கு சொந்தமானவனு தெரிஞ்சே அவன் மேலே ஆசைப்பட்டிருக்க. சங்கு, நல்லா அவனை ஞாபகப்படுத்திக்கோ. அவனுக்கு முன்னாடியே நான் அவனை லவ் பண்ணேன். லவ் பண்ணியா? என்னையா? நீயா? அந்த ஸ்கூல்லையே நான் ஃபேமஸான பையனாக இருந்தேன். அந்த ஃபேம் உனக்கு வேணும், அதுக்காக தான் என் பின்னாடி சுற்றினேன். இப்போ வரைக்கும் சொல்லு, என்னை உண்மையாக லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் என்னை யூஸ் பண்ணிக்க தானே பிளான் பண்ணிகிட்ருக்க. இங்கே பாரு, நீ என்ன வேணால் சொல்லு, நான் ஒத்துக்குவேன். ஆனால் என்னோடய லவ்வை மட்டும் லவ்வா நீ பண்ணுறதுக்கு பேரா? லவ்வுங்கிறது ஒருத்தனை பார்த்தோன்னா வரணும். இந்த மாதிரி கேவலமாக எச்ச வேலை பார்த்து வரக்கூடாது. டே மச்சான், நீ எதுக்கு இப்போ இவ்வளோ பேசிகிட்டு இருக்க? இங்கே பாரு, இப்போது அந்த குடும்பத்தோட காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் 2 பேரும் விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்ட்டு அங்கேருந்து ஓரம் சொல்ல இங்கே அப்படியே ரேச்சல் நம்ம தான் பார்க்குறாங்க. டேய் இங்கே பாரு, எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். வா ரேச்சல் போகலாம். இப்பெல்லாம் போனால் அப்பெல்லாம் வர முடியாது. இங்கே பாரு, அங்கே நீ யார்கிட்ட மன்னிப்பு கேட்கலையோ அது எனக்கு தேவை கிடையாது. ஆனால் மாதாஜி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அப்படியே கிளம்பு அப்படின்ட்டு சொல்ல இப்போ ரேச்சலோட அம்மா அப்படியே பார்க்குறாங்க. ஸோ மாதாஜியா அப்படியே கீழே ஒரு மாதிரி காலை ஆட்டி காமிக்க தலை இழுத்து, மா முட்டை பப்ஸு ரொம்ப நல்லா இருக்குமா. ஐயோ இவன் வேற அப்படின்ட்டு இப்போ ரேச்சலோட அம்மா தான் அப்படியே போயிட்டு மாதாஜியோட காலில் விழ, மாதாஜியா மன்னிச்சிட்டேன். சி, காலை வேறு தொட்டுட்டாலே இது வேறு பாவ கணக்கில் சேர்ந்துருமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா காலை ஆட்டி காமிக்க ரேச்சலோட அம்மா தான் ஒரு மாதிரி அவமானத்தில் நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு உன் பிள்ளைக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்பி வை. ஆனால் ஒன்று ஜங்கு, தயாங் என்கிட்ட தான் இருக்கான், அதை மறந்துடாத. என் லட்டுவுக்கு ஏதாவது ஆச்சு உன் தயாங் உன்கிட்ட வரமாட்டான். அது மட்டும் இல்லாமல் என் லட்டுவை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் தயாங்க முடிஞ்சா என்கிட்ட இருந்து நீ காப்பாற்றிக்கோ. ரேச்சல் வா போகலாம் அப்படின்ட்டு இப்போ ரேச்சலோட அம்மா ரேச்சலோட கையை பிடிச்சி இழுக்க. ஸோ வெளியே இவ்வளோ சீக்கிரமா எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்ட்டு இப்போ வெளியேருந்து ஒரு போலீஸ் தான் உள்ளே வர. ஸோ எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. போகலாமா உங்கள் மாமியார் வீட்டுக்கு? சார் என்ன பேசுகிறீங்க? நாங்கள் எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணாமலையா நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். உன் பொண்ணு, அதாவது கொலைகாரி, அதோ அங்கே உட்காந்துருக்க ஜங்குக்கோட அம்மாவை கொலை பண்ண கொலைகாரி, அவளை அரெஸ்ட் பண்ண தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஏன்னா இல்லை, நான் எதுவும் பண்ணல. என்ன எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? என்ன பேசுகிறாங்க இவங்க? இரு, இங்கே பாருங்க, அவள் கொலை பண்ணான்னு உங்கள்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது? எவிடன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. உங்கள் பொண்ணோட ரூம்லேருந்தே எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. என்ன ரேச்சல்? அம்மா இல்லை இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் சார், நான் ஜங்கோட அம்மாவை எதுவும் பண்ணல, இந்த மாதிரி பேசாதீங்க. சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ராடில் நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. ஒழுங்கா போயிருங்க. எல்லாம் தெரியும். அப்ராடில் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, உன் பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருந்தா, அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாம் எனக்கு தெரியும். சார் எவ்வளோ தைரியம் இருந்தால்
ஏன் பிள்ளை இது நீ கடத்துவ? ஆ இப்போ உன் பிள்ளைய தூக்கிட்டு போய் நான் ஜெயிலில் வைக்கிறேன். என்னங்க நம்ம புள்ள? ஏ அமைதியாடுறி. மாப்பிள்ள அத்தை அப்படின்ட்டு இப்போ அங்கே தேவங்களோட அம்மா தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து நிற்க, ஓய் அவள் கையில் ஹேண்ட் காஃபை போடியா அப்படின்ட்டு அவங்க ஆக்சுவலாக அங்கே தேவங்களோட அப்பா தான் வந்திருப்பாரு. ஸோ அப்படியே இப்படியே ஆர்டர் கொடுக்க அந்த பர்சன் அப்படியே வராங்க. அம்மா 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 இங்கே பாருமா, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. என்னால் ஜெயிலுக்கெலாம் போக முடியாது. எனக்கு அவன் கூட வாழணும். சங்கு, உன் கூட வாழறதுக்கு தான் நான் எல்லாம் பண்ணேன். ஆனால் நீ முதுகில் குத்திட்டல்ல. யார் யார் முதுகில் குத்துனா? போ ஜெயிலில் போயிட்டு களி சாப்பிடு. அப்போ தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். இல்லை 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 சங்கு, இங்கே பாரு, என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு தான். இங்கே பாரு, ஒன்று யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விடவே மாட்டேன். ஏய் அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்ட்டு அப்படியே நம்ம தேவங்களோட அப்பா சொல்ல. ஸோ அப்படியே ரேச்சல் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரேச்சலோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்க. மாமா ஒரு நிமிஷம். யாருக்கும் யாரும் மாமா கிடையாது. உங்கள் 2 பேர் காதில் நான் ஏற்றுக்கலை. அவன் என்கிட்ட இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை. ஜஸ்ட்டு எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு, அதை மட்டும்தான் முடிஞ்சு வச்சுருக்கேன். அதைப்படி இந்த மாமா மருமகன் இதெல்லாம் தேவையே கிடையாது அப்படின்ட்டு இப்போ தேவங்களோட அப்பா அப்படியே போயிடுறாரு. அந்த மனுஷன் அப்படி தான் மாப்பிள்ள. தயாங்க எங்க மா தயம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே போயிட்டு நம்ம தேவங்களோட அம்மா தான் தேங்க ஹக் பண்ணிக்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்லப்பா. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு தயாங்க இப்போ அப்படியே உள்ளே வரான். தேங்க பின்னாடி நம்ம சுகா, ஹோபி, அப்புறம் நம்ம ரோனா 3 பேர் தான் வராங்க. தயம் சங்குக்கா நீ ஓகேவா? எனக்கு உன்னை பற்றி தான் ஃபுல்லாக இருந்துச்சு. உன்னை என்ன பண்ணிட்டுருக்கியோ இது பண்ணிட்டுருக்கியோன்னு. நீ ஓகேவா? ஒன்றும் இல்லையே. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை. நீ எப்படி இருக்க? நீ ஓகேவா? நான் ஓகே தான். ஹே நீ இங்கே எப்படி வந்த? பறந்து வந்தான். எப்படின்னு யோசிக்கிறியா? இங்கே பாரு, உன்னை பற்றியும் உன் பொண்ணை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ கேவலமான பிறவிங்கன்னு எனக்கு எப்போவோ தெரியும். தயாங் நீ எப்படி வெளியே வந்த? யார் உன்னை கண்டுபிடிச்சா? அந்த பிளேஸ் யாருக்குமே தெரியாது. எப்படி வந்த? எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு இப்போ ஆலன் தான் வரான். நீ யாரு? நான் தான் என் அண்ணாவோட தம்பி, அதாவது தயாங்கோட தம்பி. தயாங்கோட தம்பியா? உனக்கு எப்படி அந்த பிளேஸ் தெரியும்? அது உனக்கு இதுக்கு சஸ்பென்ஸு சொல்ல முடியாது. ஹே இங்கே என்ன நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. ஜிமன் ஹாரம் அவங்க எப்படி அப்படி எடுக்க போனாங்க? என் பிள்ளை எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்போ தயாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க? எனக்கு எதுவுமே புரியல. ஃபஸ்ட்டு உன் பிள்ளைய போய் காப்பாற்றுற வழியை பாரு. இதெல்லாம் உனக்கு தெரியவே வேண்டாம். உங்களாம் சும்மா விட மாட்டா, வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ரேச்சலோட அம்மாவா ரேச்சல் அப்படின்ட்டு பின்னாடியே போகிறாங்க. ஹலோ ஜெமன். சொல்லு மச்சா, என்ன எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு. அந்த பையனை அப்படியே விட்டு 2 பேரும் கிளம்பி வந்துடுங்க. சரி மச்சான், நான் பார்த்துக்கிறேன். நீங்களாம் சேஃபாக இருங்க. சரிடா, தேங்க்ஸ் ஜிமினா. ஐயச்சி போனவை அப்படின்ட்டு அந்த பக்கம் நம்ம ஜிமினா காலை கட் பண்ணா. ஸோ இந்த பக்கம் நல்ல வேலை பண்ணி போயா, எல்லாத்தையுமே முன்னாடியே நீ பிளான் பண்ண. இல்லைனா இங்கே என்ன நடந்திருக்குன்னு என்னால் யோசிக்க கூட முடியல. அது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோடய வீக் பாயிண்டில் தான் அடிப்பான்னு சொல்லிட்டு, அதனால தான் முன்னாடியே எல்லா பிளானும் பண்ணி வச்சேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சொல்கிறான். ஆக்சுவலாக ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக கொஞ்சம் பார்க்கலாமா? ஸோ ஜேகேயோட வீட்டில் தான் காட்டுறோம். அங்கே சோஃபாவில் எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. அங்கே ஜங்குக் தான். இங்கே பாருங்கள், அவளும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறதுக்கு வேணாலும் தயாராக இருப்பாங்க. அப்போவே என் அம்மா எனக்காக எது வேணாலும் அவள் பண்ணுவா. அதனால் இப்போது தேங்க என்ன வேணால் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பா. ஆனால் என்னோடய அம்மா வாழ்ந்த மாதிரி என்னால் தேங்க இழக்க முடியாது. ஸோ அப்படின்ட்டு அங்கே நம்ம ஜங்குக்கு தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட்டு அவளோட அம்மா அவங்க 2 பேரை பற்றி ஏதாவது ஒரு சீக்ரெட் நமக்கு தெரியணும். அவங்க அப்ராடில் ரொம்ப பெரிய ஆள், அதனால் அவ்வளோ ஈஸி கிடையாது கிடைக்கிறது.
ஆனால் ரொம்ப நாள் சர்ச்சுக்கு அப்புறமா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு எந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. இப்போது இங்கேருந்து யாராவது இங்கே போனால் மட்டும்தான் தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவள் தயவங்க என்ன வேணால் பண்ண ட்ரை பண்ணுவா. அதனால ஆலன், நீ எப்போவுமே தான் கூடவே இருக்கணும். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த இடத்துல நீ இருக்கணும். புரியும்னு நினைக்கிறேன். புரியுது மாமா. அவனை என்ன பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன். அப்புறம் மச்சான், நான் கிளம்புறேன். எங்கடா? அப்படியா இருக்கு ஜெமன்? அது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா அங்கே இருக்கவங்க ஃபுல்லாக அவங்க ஆளுங்க. ஐயா, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் இந்த ஜிமினாவுக்கு முட்டா பப் சாப்பிட்ற மாதிரி. அதான் நான் பார்த்துக்கிறேன். என் கூட யார் வருது அப்படின்ட்டு ஜிமன் கேட்குறான். ஸோ அங்கே ஆரமா அவன் கூட நான் வரேன் ஜிமனா அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே ஆரம்பம் ஜிமன் தான். சரி மச்சான், நான் கிளம்புறோம். எங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு, டிக்கெட்டு, அந்த மாதிரி பிளானு எல்லாம் சொல்லுதுன்னா நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு ஜிம்மன் சொல்ல. ஸோ அங்கே ஜாங்கோக்கா ஒரு மாதிரி ஜிம்மனை பார்க்குறான். ஐயே, மூட்டி குட்றா நாயே அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த பக்கம் நம்ம ஜாங்கோக்கா அந்த பாஸ்வேர்டு ப்ளஸ் அந்த என்ன பிளான் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிம்மனுக்கு சொல்ல, ஜிம்மன் ஆரம்பம் அப்படியே கிளம்பி அப்ராட் போயிருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் மீதி நம்ம சுகா, அப்புறம் நம்ம ஜின்னு, ஹோபி, ரோனா 3 பேர் இங்கே தான் இருக்காங்க சார். 4 பேரும் இங்கே பாரு, ஹோபி, ரோனா, சுகா. இங்கே அவங்க அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஆலன் பார்த்துப்பான். அப்படியே அவனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவனை காப்பாற்றுற பிளேஸில் நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அவனை காப்பாற்றுறதுக்கு இதெல்லாம் நீ கேட்கணுமா? நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கலாம் மாமே, அதுக்கு என்ன இப்போது? பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம சுகா, ஹோபி, ரோனா 3 பேரும் சொல்ல, அப்போ நான் இல்லஜன், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆக்சுவலாக ஜின்னு 2 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம். நீங்கள் கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கு போங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்களே உங்களை கூப்பிட்டுக்கிறோம். இல்லை நான் ஏதாவது பண்ணுறேன்ப்பா. இல்லை ஜின், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு நம்ம ஜின்னை அப்படியே அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் நாங்கள் என்னப்பா பண்ணி பண்ணுறது? நாங்கள் என்ன பண்ணுறது? இல்லைப்பா, நீங்கள் 2 பேரும் எதுவுமே பண்ணக்கூடாது. அவள் வீட்டில் வச்சு பண்ணாலும் சரி, வெளியே வச்சு பண்ணாலும் சரி, அவள் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 பேரும் கோஆப்ரேட் தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஏதாவது சண்டை போட்டிங்கன்னா நம்மகிட்ட ஏதோ பிளான் இருந்து சொல்லிட்டு அவள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான். அதனால் நீங்கள் 2 பேரும் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு குவாக் மட்டும் பண்ணால் போதும். சரி பண்ணி, இங்கே பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அவள் உன்னை அட்டாக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்கள் அம்மா தான் எடுத்துகிட்டு வருவாள். உனக்கு நான் இருக்கேன்ப்பா. ரொம்ப உடஞ்சி போயிடாத. நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ட்டு தான் அங்கே பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நினச்ச மாதிரியே தான் அங்கே நடந்திருக்கும். ஆலன் அப்படியே டேங்க் கடத்திட்டு போகும்போது டேங்க் பின்னாடியே போயிருப்பான். லைக் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு பின்னாடியே நம்ம 3 பாய்ஸும் அப்படியே கிளம்பி போயிருப்பாங்க. சாரி, ரோனா 3 பேரும் அப்படியே கிளம்பி போயிருப்பாங்க. இந்த மாதிரி தான் அப்படியே இந்த எல்லாமே நடந்து முடிச்சிருக்கோம். ஜாங்கோ, சொல்லுத்தையும் நீ ஓகேவா? நீ இருக்கும்போது எனக்கு என்ன, நான் ஓகே தான். என்ன என் அம்மாவோட வீடு, அதை அவள் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. அதனால தான் கொஞ்சம் அப்படி ஆகிட்டேன். பட் உன்னை இழக்க மாட்டேன். எந்த காரணத்துக்காகவும் உன்னை நான் இழக்கவே மாட்டேன். இழக்கவே மாட்டேன். என்னோடய வாழ்க்கையோட மொத்த அர்த்தமும் நீ மட்டும்தான். நீ மட்டும் இல்லை, லைஃபே எம்டி. நான் உன்னை இழக்க மாட்டேன்டா, இழக்கவே மாட்டேன். எந்த கான்ஃபிடென்ஸ் உனக்குள்ளே இருந்தால் போதும். இங்கே பாரு, உனக்கு அம்மாவாகவும் புருஷனாகவும் நல்ல ஃப்ரெண்டாகவும் எல்லாமாவும் நான் இருப்பேன். புரியுதா? என்னை நம்பு. புரியுது, புரியுது அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த ஃபேமிலி ஒரு மாதிரி நார்மல் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா ரேச்சல் இங்கே பாரு, அம்மா பாரு ரேச்சல், இங்கே பாரு, அம்மான்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்த உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. இந்த உலகத்துலேயே நான் நம்புகிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். ஆனால் இவ்வளோ கேவலமாக என்னை ஏமாத்திருக்கல. உனக்கு இன்னொருத்த வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு எல்லாம் பண்ணியிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும். ஆனால் எனக்கு தெரியாமல் இன்னொரு குடும்பத்தையே மெயின்டைன் பண்ணியிருக்கல நீ எல்லாம் பெற்ற தாயே கிடையாது. ஒழுங்காக போயிடு. உன் கூட இருக்கிறதுக்கு இந்த ஜெயில் எவ்வளவோ பரவாயில்ல. ரேச்சல் இங்கே பார் ரேச்சல், முதல்ல அம்மா என்ன சொல்ல வரேன்னு கேளுமா, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். ஜாங்கோ உனக்கு தான். ஹே, அவன் எனக்கு தான் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ இருந்ததுனால அவனை அப்படியே விட்டுருன்னு மட்டும் நினைக்காத. நான் அவனை பார்த்துப்பேன். ஆனால் இதுக்கப்புறம் நீ அம்மா கிடையாது, பேசாமல் போயிடு அப்படின்ட்டு இப்போ ரேச்சல் சொல்ல
சேதுவோட அம்மானால எதுவுமே பேச முடியல. ஸோ அவங்க அப்படியே போயிடுறாங்க. இப்படியே ஒரு ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா காட்டணும்னா, என்னங்க என்ன பண்ணுறீங்க, ஏனுங்க ஏங்க எங்க வீடுங்க. என்னடி வீடுன்னு சொல்லிட்டு இருக்க, எவ்வளோ மாதம் ஆச்சு தெரியுமா உன்னை பார்த்து. ரோனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ரோனா, என்ன விடுங்க. ஐஸு இந்த மாதிரி உன் இடுப்பில் கையை வச்சு கழுத்தில் முத்தம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுடி. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு ரோனா, என்ன விடுங்க ரோனா. அடியே ஐஸே ஐஸே. ஐயோ பாட்டி கூப்பிட்றாங்க. இந்த பாட்டிக்கு ஒரு வேலையே இல்லை. கரெக்டாக நான் ஏதாவது பண்ணும்போது தான் அவனை கூப்பிடுவாங்க. அதை போகக்கூடாது. விடுங்க நான் போகணும், பாட்டி கூப்பிடுறாங்க. பேசாம இரு. எத்தனை மாதம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட ஆசையும் இல்லையா? இருக்கு இப்போ பாட்டி கூப்பிட்றாங்களே, விடுங்க. அடிச்சிடுவேன், பயமுடு. இந்த மல்லிகைப்பூ வாசனை அதுவும் கழுத்துல இருந்து வரும்போதுப்பா ஆளை தூக்குதுடி ஐஸு. நான் எப்படியும் உன்னை விட முடியும்? என்னங்க பாருங்க ரோனா, எனக்கு புரியுது. இப்போ வேண்டாமே இது டே. அது மட்டும் இல்லாமல் வெளியே எல்லாருமே இருக்காங்க, தப்பாயிரும். விடுங்க. யாராவது பார்த்தா என்ன, யாராவது பார்த்தா இன்னும் 2 days நம்ம கல்யாணம் ஞாபகம் இருக்குல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ விடுங்க ரோனா. ஹேய் ஐஸு பயமுட்ரி அப்படின்ட்டு அங்கே ரோனாவா ஐஸை போட்டு அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்கா. அடியே ஐஸு எங்கே போச்சு இந்த புள்ள? வணக்கம் பாட்டி. டே ஜெமீனு. ஐயோ பாடி குச்சி வச்சு அடியாங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதுவும் பேக்லேயே போடாத பாட்டி, வலிக்குது. எப்படிரா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன் பாடி, நீ எப்படி இருக்கிற? இது வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். அதான் நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களே, எப்படி ஆக போகிறேனோ? நான் பாட்டி கலாய்கிறியா? இல்லை எங்கே உன் ஆளைய காலையிலேருந்து ஆளை காணும். அவனா எங்கேயாவது இருமா. நீ சாப்பிட்டியா பாட்டி? நான் சாப்பிட்டேன்டா. யார் அது அப்படின்ட்டு இப்போ பாட்டி எப்படியா அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு ஜெமனா எங்கே போச்சு இந்த பையன்? இப்போ தானே இங்கே நின்றுட்டு இருந்தான். அறிவில்லை உனக்கு, பாட்டி வெளியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க நின்றுட்டு போகிறாங்க, உனக்கு எங்கே போச்சு அறிவு? எவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கேன் தனியாக வாடான்னு. என்னடா நீ பாட்டுக்கு ஒளிஞ்சொல்லி தெரிஞ்சிட்ருக்க? இன்னும் 2 நாளில் கல்யாணம் ஞாபகம் இருக்குல்ல? அது 2 நாள் இருக்கு, இன்னும் சிறுக்க இப்படி பண்ணிட்டுருக்க. விடு என்ன டே ஜெமனா இப்போ கூப்பிட்றாங்க சுகா, விடு. இப்பெல்லாம் பண்ண நீ வாய விட மாட்டல. சுகா என்ன வீட்டுக்கு எல்லாம் வந்துச்சு, ஆளை அட்ரஸையே காணும். என் பேரனையும் காலையிலேருந்து நாளையே பார்க்கலையே. வந்தப்போ மூஞ்சியை காமிச்சான், இந்த ஜங்குக்கு பையில கூட காணும். எல்லாம் எங்கே போச்சுங்களோ யாருக்கு தெரியும். அடியே அந்த மாட்டுக்கு தண்ணி வச்சிங்களா இல்லையாடி? மெதுவா பேபி மெதுவா. அவ்வளோதாண்டா, இன்னும் கொஞ்ச நேரம். பேபி வலிக்குது பேபி, மெதுவாக பண்ணுடா. அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் அவ்வளோதான். பொறுக்கி மாதிரி பண்ணிட்டுருக்கேன். இன்னும் பாடிக்கிட்டே நான் ஒழுங்காக கூட பேசல, அதுக்குள்ள என்ன பண்ணிட்டுருக்க? இருடா. ஏன்னா எங்கே பாரு முடிஞ்சிருச்சு, இதோட என்ன வெற்று. இன்னும் ஒரே ரவுண்டு. இன்னும் ஒன்றும் பாரு ஜங்குக்கா, என்னால் முடியாது, என்ன வேடு. இன்னும் ஒரு ரவுண்ட்ரா. அவ்வளோதான். இன்னும் ஒன்றும் எதுக்கு மேலே கேட்க மாட்டேன். என்னால் முடியாது ஜங்கு, என்னால் முடியாது. இங்கே பாரு இன்னும் 2 நாள் நம்ம கல்யாணம். அப்புறம் பார்த்துக்கலாம். பாட்டி வந்துடுவாங்க. எடு என்ன? இன்னும் 2 நாள், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு வேணும். எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை இந்த மாதிரிலாம் பண்ணேன். போதும்டா போதும். இதுக்கு மேலே வந்தா உனக்கு கொன்றுவான். தள்ளி போடாங்கிட்டு போரிக்கு எப்போ பாரு போரிக்கு மாதிரியே பண்ணிட்டுருக்க. போரிக்கு தான்டா உன்னோட போரிக்கு, அப்படி தான் பண்ணுவேன் நான். செல்லம் இன்னொரு ரவுண்டு போகலாமா? ஆடி சரி உக்கரக்கட்டையை பாரு. இப்போ நான் எப்படிலாம் நடப்பேன்? ஏன் நடக்க முடியாதா? ஐயோ நைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது டே. ஊர்லேருந்து போண்டு 1 மணி நேரம் கூட முழுசாக ஆகலை ஒன்றா. அதெல்லாம் அப்படி தான்.
ஏங்க நடந்து காமி கொஞ்சம் பார்க்கலாம். ஜங்கு என்னை கோவப்படுத்திட்டு இருக்காது, ஒழுங்கா போயிரு. ஏய் நான் உன்னை கோவப்படுத்துற செல்லம், எனக்காக ஒரே ஒரு தடவை அப்படியே நடந்து காமி பார்க்கலாம். பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. டே பேராண்டி பேராண்டி, பாட்டி பாட்டி கூப்பிட்றாங்க, எந்திரிச்சு போ பார்க்கலாம். உன்னா போடாடி போடா. ஐயோ நடக்க வர முடியல. பாட்டி இதோ வரேன். டேய் பேராண்டி எங்கடா இருக்கிற? அந்த ஜங்குக்கு பயலே ஆள் அட்ரஸே காணோம். அது இங்கே நான் இல்லைன்னு சொல்லிடு. இரு உன்னை போய் உங்கள்கிட்ட மாட்டி கொடுக்குறேன். பாட்டி டேய் என்னடா இந்த வீட்டுக்கு எல்லாரும் வந்தீங்கன்னு தான் பேர், ஆனால் யாருமே என் கண்ணில் பட மாட்டேங்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டி, நீ எதுக்கடா அப்படி வளைஞ்சிக்கிட்டே நிற்கிற? ஒன்றும் இல்லை. எங்கே வந்த பையன்? அவன் வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டானா? இவ்வளோ நான் வாசலில் தானே உட்காந்துருந்தேன். அது ஒன்றும் இல்லை பாட்டி, வர வர உனக்கு கண்ணு தெரியல. அதான். யாருக்கு? எனக்கு கண்ணு தெரியல. ஆமாம் பாட்டி, இன்னொரு 2 நாளில் கல்யாணம். அதுக்கு முன்னாடி யாராவது ஏதாவது பொண்ணுங்க என் கண்ணு முன்னாடி என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஆமாம், எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து சொல்லு. அப்போவே என்னை கூட்டிகிட்டு போயிட்டனா இவன் இவ்வளோ பண்ணியிருப்பானா? என்னடா ஏதோ வாய்க்குள்ளே முணுமுணுக்கிற? இல்லை பாட்டி ஒன்றும் இல்லை. உன் அப்பா வரலையா? இல்லை பாட்டி வரல. உனக்கு தான் தெரியும்ல, இந்த கல்யாணத்தில் அவருக்கு இஷ்டமே கிடையாது. நீ மட்டும் அவர்கிட்ட பேசலன்னா என்னை இங்கே விட்டுருக்கவே மாட்டார். அவனுக்கு வரட்டு கௌரவம், அதான் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. சரி பாட்டி அப்படின்ட்டு இப்போ பாட்டியும் தேங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம பசங்க எல்லாரும் வில்லேஜுக்கு வந்திருக்காங்க. எஸ், இன்னும் 2 டேஸில் நம்ம ரோனா ஐஸு, டேக்கோக்கு, யூன்மீன் 3 பேருக்கும் மேரேஜு. ஸோ அந்த வேலையெல்லாம் அங்கே போயிட்டுருக்கு. இவனுங்க வேலையெல்லாம் இவனுங்க அப்படியே பார்த்துட்ருக்கானுங்க. அப்புறம் சம்மந்தி, கல்யாணம்னாவே நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? ஆமாம் சம்மந்தி, இது எங்கள் குடும்ப வழக்கம். நம்ம ஆரம் கூட இங்கே தானே பண்ணோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க 2 பேரும் எங்கே? அவங்க 2 பேரும் இங்கே தான் எங்கேயோ இருந்தாங்க. இப்படி தான் பண்ணுவாங்களா? அப்படி தான் பண்ணுவாங்க, வேறு எப்படி பண்ணுவாங்க? உனக்கு கொஞ்சமாவது விவரம் ஏதாவது இருக்கா? இல்லை, என்ன விவரம் வேணும் இதை பண்ணுறதுக்கெலாம்? இதுக்கு முன்னாடி நான் ஏதோ பண்ணாத மாதிரி சொல்லிகிட்ருக்க. இதுக்கு முன்னாடி பண்ணதும் சரியில்லை, இப்போ பண்ணுறதும் சரியில்லை. ஜின்னு வர வர ஓவராக பேசிகிட்டு இருக்கடா, பார்த்துக்கோ. ஆமாம் ஆமாம், நீ நல்லா பண்ணா நான் ஏன் பேச போகிறேன்? இதுக்காகவே எனக்கு கோர்ஸாக போய் படிக்க முடியும்? படிச்சுட்டு வந்தால் கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐக்யூவில் பெரிய ஆள் தான், ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் வேஸ்ட் தானே நீனு. என்னடா இவ பாரு எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாரு. பண்ணு, நீ பண்ணுறது நீயே சொல்லக்கூடாது, நான் சொல்லணும் நீ எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. இதோ பண்ணுறாரு. இதோ இருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாருங்கம்மா, இவன் என்ன எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான். காலை பிடிச்சி விட நான் கோர்ஸ் போகணுமா? ஆமாம் ஆமாம், நல்லா பிடிச்சி விட்டா நான் ஏம்மா சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம ஜூன் அப்படியே ஜின்னு காலை பிடிச்சி விட்டுட்ருக்கான். அதுக்கு தான் எவ்வளோ ஆர்கியூ. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, சரியா? ஸோ இப்படியே தான்டா 1 டே ஸ்கிப் ஆக இப்போ மேரேஜுக்கு 1 டே பிஃபோர் தான் காட்டுறோம். இங்கே பார்த்தியா, இங்கேருந்து அங்கே வரைக்கும் எங்களோட வயல் தான். அன்னைக்கு கூட வந்து ஒழுங்கா சுற்றி பார்க்கல. சுற்றி பார்க்கவே இல்லை. இப்போ வா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பசங்க எல்லாரும், ரோனா ஐஸு, யூன்மீன் எல்லாரும் தான் அப்படியே வயலை சுற்றி பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம தேங்கதான், ஆமாம் என் கூட என் தம்பின்னு ஒருத்தர் சுற்றினானே, அவன் எங்க? ஆமாம்ல, ஜிமனா எங்கடா ஹோபியை காணும்? தரலையே, அந்த நான் எங்கே போச்சுன்னு. அப்படியே ஒரு ரூம்குள்ளே ஜூம் வச்சோன்னா அங்கே என்னங்க எல்லோரும் போயிட்டாங்க, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். இப்போ கூட இந்த மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லாத ஒன்று. முத்தம் கொடுக்கறது கூடவா? ஆமாம். நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நானே கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இப்போ ஆக்சுவலாக 2 பேரும் பெட்டில் தான் உட்காந்துருக்கானுங்க. ஸோ அப்போது நம்ம ஆலனா அப்படியே மெதுவாக ஹோபிக்கிட்ட போக, ஹோபியா கண்ணை மூடிக்கிறான். எதுக்கு இப்போ கண்ணை மூடுறீங்க? வெக்கம். என்ன வெக்கமா அப்படின்ட்டு இப்போ அப்படியே பிடிச்சி இழுத்து இப்படி தான் கிஸ் கொடுக்கணும். எப்படியா கிஸ்ஸு எவ்வளோ நல்லா இருக்குமா? எனக்கு தெரியாமல் போச்சே. என்ன
எப்படி கொடுக்குறீங்க? ஆமாம், எனக்கு இந்த உதட்டு கிஸ்லாம் இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை. இவ்வளோ நேரம் தெரிஞ்சிருந்தா எப்போ நான் ட்ரை பண்ணியிருப்பேனே. இதுக்கப்புறம் ஒன்று என்கிட்ட யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஆள் நம்ம விட்டு தள்ளி விட்டுட்டு நம்ம ஹோபியா அப்படியே முத்தாவாக குத்துன்னு இருக்கான். சரி, இந்த பக்கம் பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ரூம்க்கு ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க, வாங்க நம்ம போகலாம் அப்படின்ட்டு அங்கே நம்ம தயாங்கு ஆரம் 2 பேரும் சேர்ந்து அப்படியே அழகு போகல அந்த வில்லேஜே சுற்றி காமிக்க. லைக் அந்த மரம், அந்த பயிர் எல்லாமே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஸோ வில்லேஜ்னாலே ஒரு தனி அழகு தானே. ஸோ எல்லாத்தையும் சுற்றி காமிக்க எல்லாரும் ஒரு மாதிரி ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க. இப்படியே வீட்டில் காட்டினோன்னா அழகு போகல எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹலோ தம்பி, சொல்லுண்ணா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கள் எல்லோரும் வில்லேஜ் சுற்றி பார்க்க போனோம், ஆனால் உங்களை மட்டும் அலையே காணோம். அது வந்து பார்த்து உதட்டில் காயமாக இருக்குது, போயிட்டு மெடிசன் போடு. சரி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு அங்கே எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறானுங்க. சரி, இப்போ அந்த நைட்டை காட்டினோன்னா அந்த வீடே ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் அவ்வளோ பேர் ப்ளஸ் கிட்ஸு, நிறைய பேர் அந்த பாட்டிங்க எல்லாம் உட்காந்து கூட்டுக்குடுமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த கிட்ஸ் எல்லாம் அழகு போல் உட்காந்து பேசிட்டு ஒரு மாதிரி விளாண்டுக்கிட்டு ஜாலியாக குதிச்சுட்டு இருக்க. ஸோ அந்த நைட்டில் அந்த கலர் லைட்லாம் போட்டு அந்த வீடே ஒரு மாதிரி பிரகாசமாக அந்த மாதிரி இருக்குது அந்த நைட்டு அழகு போல். ஸோ அப்படியே அவங்கவுங்க ரூமில் இருந்து எல்லோரும் இப்போ ஒன்றா இல்லை, பிகாஸ் பாட்டி எல்லாரையும் தனித்தனியாக போட்டு பூட்டி வச்சிட்டாங்க. ஏன்னா இந்த நாட்டி பாய்ஸை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ அப்படியே எல்லோரும் மொபைலில் தான் பேசிக்கிட்டு மிஸ் யூ பேபி, லவ் யூ பேபி அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நைட்டும் அப்படியே ஸ்கிப் ஆக அந்த மார்னிங் தான் லைக் அது எல்லாரோட மேரேஜ் மார்னிங். ஆடி எடுபட்ட பயிலே, அந்த பூத்தடவை அங்கேயா வைக்கிறது? அங்கே போய் வைடா. அந்த அருகம்புல்லு பூசணி இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சா? பூ பழம் பொட்டு எல்லாமே இருக்கா? ஐயோ, இவனுங்கள்கிட்ட கத்தி வேலையை வாங்குறதுக்குள்ள என் பாதி உசுறு இல்லை, மொத்த உசுரும் போயிடும் போல இருக்குது அப்படின்ட்டு பாட்டியா பறக்க அங்கே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க. நம்ம பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாம் அழகு போல் அவங்க ரூமில் உட்காந்து அழகாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம அவங்களோட அம்மாவை பார்த்தோன்னா, என்னாச்சு சம்மந்தி? இல்லை ஒன்றும் இல்லை சம்மந்தி, உங்கள் ஹஸ்பண்ட் வரலேன்னு தானே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன தான் கௌரவமாக இருந்தாலும் பிள்ளையோட கல்யாணம் தானே, வர வேண்டியதானே. பிள்ளையோட சந்தோஷத்துக்கு முன்னாடி நம்மளோடதெல்லாம் என்ன எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. நீ பார்த்துக்கலாம் விடுங்க. என்ன தான் இருந்தாலும் அப்பா வச்சு அதான் கொஞ்சம் வாரட்டி கௌரவமாக இருப்பார்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தாங்க இந்த நேரத்தில் அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க தான். என்ன பண்ணுறது? ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? பண்ணிட்டேன், எடுக்கவே இல்லை. சரி விடுங்க அண்ணி, இதுக்கெலாம் நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் பிள்ளையோட கல்யாணத்தில் யார் தான் சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள். அதுக்காக தான் இப்போ அப்படியே நின்றுட்டு இருக்கேன். ஐயோ, இது வேறு வில்லேஜ், 4 பேர் பார்க்குற எல்லோரும் அப்படி இப்படி பேசுவாங்க அண்ணி, அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எடுங்க அண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே தேங்கோட அம்மா அப்பா பேசிக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக தேங்கோட அப்பா இன்னுமே இங்கே வந்திருக்க மாட்டார். ஸோ இப்படியே தான்டா அங்கே கல்யாண ஏற்பாடெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க அந்த முகூர்த்த நேரம் இல்லையா, அதுவும் வருது. ஸோ அங்கே நம்ம டாப் எல்லாரும், டாப்னா நம்ம ரோனா, அப்புறம் நம்ம சுகா, அப்புறம் நம்ம ஹோபி, அப்புறம் நம்ம ஜங்குக் 4 பேர் நின்றுட்டு இருக்க. பாட்டம் எல்லாரும் இன்னுமே வரலை. ஸோ அங்கே பாட்டி தான், டேய் அவங்களுக்குலாம் நான் தானே வெத்தலை பார்க்க அழைக்கணுமாவா, கூட்டிகிட்டு வாங்கடா அவங்கள அப்படின்ட்டு சொல்ல. ஸோ அங்கே 2-3 பொண்ணுங்க போயிட்டு அப்படியே எல்லாரையும் கூட்டிகிட்டு வர. ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கா, ஓ டேய் சத்தியமாக சொல்கிறேன் செத்துட்டான், அழகாக இருக்கா. அப்படியா? நிஜமாக அழகாக இருக்கேனா? அழகாக இருக்க அப்படிங்க. ஆக்சுவலாக எல்லோரும் அந்த வேஷ்டி இல்லையா அதில் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அவனுக்கு பின்னாடியே நம்ம ஜிமினா வர, நம்ம சுகாவா அப்படின்னு வந்து கண்ணடிக்கிறான். மூஞ்சே பாரு அப்படிங்கிறான் ஜிமினு. கல்யாணத்தப்போ கூட இப்படி பண்ணுறல்ல ஜிமினா, உனக்கு இருடா, கல்யாணத்தை முடிச்சுட்டு உன்னை மொத்தமாக முடியல, என் பேர் சுகா இல்லைடா அப்படின்ட்டு அவன் நிற்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஹோபியா, டேய் மச்சான் ஹோபி, சுகா வாய்க்குள்ளே கொசு போயிருப்பது, வாய முடுறா. ஓடிட்டேன். ஆலன் நீ ரொம்ப அழகாக இருக்க. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். சரி இப்போ அப்படியே நம்ம ரோனாவா எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே எட்டி பார்க்க அந்த பக்கம்
அழகு போல நம்ம ஐஸு பிள்ளையா அப்படியே அந்த சாரியெல்லாம் கட்டி அந்த பெரிய பெரிய நெக்லஸ் எல்லாம் எடுத்து போட்டு பின்னாடி ஜடை ஃபுல்லாக பூவை சுற்றி பொட்டு வச்சு நெத்தி சுட்டி போட்டு அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னல் தமிழ்கள் இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி வர நம்ம ரோனாவா ஃபுல் ஃப்ளாட்டு. வாவ், எவ்வளோ அழகா இருக்கா என் பொண்டாட்டி. அடியே பொண்டாட்டி, இங்கே வா, இன்றைக்கி உன் காலத்தில் தாலியை கட்டுறேன், இன்றைக்கி பெட்டில் போட்டு ஒன்றா அவ்வளோதாண்டி வாடி நீ அப்படின்ட்டு அங்கே ரோனா பார்த்து ஒரு மாதிரி நாலு பேரையும் பார்த்து மெஸ்மரைஸ் ஆகி நின்றுட்டு இருக்க. ஸோ அப்படியே அங்கே 4 கப்புள்ஸுக்கும் அழகு போகல மேரேஜாக நடக்கணும். ஸோ அப்படியே நின்றுட்டு இருக்க. என்னாச்சு உன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு? இல்லை ஜங்குக்கா, ஒன்றும் இல்லை. என்ன அப்பாவை மிஸ் பண்ணுறியா? ஆமாம், பட் ஓகே. அதான் அம்மா இருக்காங்க, நீ இருக்க, அப்புறம் அது மேமு சார் எல்லாருமே இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன, ஒன்றும் இல்லை. சரி, நல்ல நேரம் போயிட்டுருக்கு, கல்யாணத்தை ஆரம்பிச்சிடலாமா? இருங்க ஒரே ஒரு நிமிஷம். என்னப்பா ஆச்சு? நல்ல நேரம் போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு 5 நிமிஷம். என்னப்பா 5 நிமிஷம்? ஏன் சங்குக்கா என்னாச்சு? இன்னும் ஒரு 5 நிமிஷம். டேய் சங்குக்கு என்னாச்சு? பாட்டி 5 நிமிஷம். சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. தயாங்கா அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். சரி இப்போ அப்படியே ஓய் பேபி, சொல்லு பேபி, அங்கே கொஞ்சம் பாரு அப்படின்ட்டு சொல்ல தயாங்கா அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தான் ஆப்போசிட்டில் அவங்க அப்பா இரு இப்போ ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கக்கூடாது, அப்புறமா போய் கட்டி பிடிச்சிக்கலாம். அப்பா கல்யாணம் நடக்கட்டும், நான் இங்கே தான் இருக்கேன். அப்பா என்ன நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா? மன்னிச்சிட்டேன். என்னங்க எப்படி வந்தீங்க? வந்த பொள்ளியோட கல்யாணத்துக்கு அப்பா இல்லாமல் எப்படி? நான் தான் வரலன்னு சொன்னால் எல்லோரும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஜாலியாக விட்டு வந்துடுவீங்கல்ல? ஐயோ அப்பெல்லாம் இல்லைங்க. அம்மா என்னம்மா பண்ணுற? ஏன்டா ஏடுபட்டு சிரிக்கு மாவனே, ஏடா பண்ணி வச்சுருக்கிற? பொள்ளியோட கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பியா? அது ஏன்டா பார்க்க மாட்டோமா? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வர அவ்வளோ திமிர அவனுக்கு. எல்லாரும் பார்க்குறாங்கம்மா, நான் ஒரு போலீஸ்காரன், அடிக்காதம்மா. என்னடா போலீஸ்காரன்? என்ன போலீஸ்கார்? மாமா அடிக்காதம்மா. என்னதான் பெரிய பெரிய போலீஸ்காரனாக இருந்தாலும் அம்மா கிட்ட வாங்கி தான் ஆகணும்ல. ஆமாம், சின்ன வயசுல எங்கள் பாட்டி இதே மாதிரி தான். எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்கும் தெரியுமா? போடுங்கத்த, நல்லா போடுங்க, இன்னும் நாள் போடுங்க அவரை. ஆமாம்மா வலிக்குதுமா, விடுமா, என்ன அவனா பாக்குறாமா, முக்கியமா விடுமா. இப்போ கல்யாணம் நடக்கணும், அதனால உன்னை விடுறேன், பார்த்துக்கிறேன்டாடுறா. வரட்டு கௌரவம் உனக்கு. நாடி ஆயிடுத்து, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்க ஐயரே அப்படின்ட்டு பாட்டி சொல்ல. ஸோ இப்போ அவர் அப்படியே அந்த மந்திரத்தெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எல்லாரோட ஃபேஸையும் அப்படியே அழகாக பார்த்துட்டு இருக்க. ஸோ இப்போ அப்படியே அங்கே லைக் கெட்டி மேலும் ப்ளஸ் கெட்டி மேலே கெட்டி போகலாம் அதான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாம் ரிங்க மாற்ற அங்கே நம்ம ரோனா அழகாக ஐஸோட கழுத்தில் தாலி இல்லையா, அதை அப்படியே கட்டுறா. ஸோ அழகாக அங்கே இருக்க எல்லாருக்கும் மேரேஜ் முடிய. ஸோ அப்போது நம்ம தயாங் அப்படியே ஜங்குக்கா தான் பார்க்குறான். ஜங்குக்கா, இந்த நிமிஷம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, நீ இதுக்கப்புறம் முழுசா என்னோட ஆகிட்ட. இங்கே பாரு, இனி லைஃப்லாம் நான் உன்னை விடவே மாட்டேன். உன்னோட கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி நான் உன் கூடவே இருப்பேன். இன்க்ளூடிங் உங்கள் அம்மாவோட ஸ்பேஸை என்னால் நிரப்ப முடியுமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக அவங்களோட ஞாபகம் வராத அளவுக்கு நான் உன்னை பார்த்துப்பேன். இங்கே பாரு, நான் தான் உன்னோட அம்மா, எல்லாமே புரியுதா? அம்மா இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாது. புரியுதையோ, ஒன்றா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மாவோட ஃபீல் வந்துச்சு. இப்போ கூட உன் ஃபேஸில் நான் என் அம்மாவை மட்டும்தான் பார்க்குறேன். ஃபைனலாக நீ எனக்கு சொந்தமாயிட்ட. இதுக்கப்புறமா யார் நினச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது. யோர் மைண்ட், ஃபைனலி யோர் மைண்ட் தான், யோர் மைண்ட் அப்படின்ட்டு அழகாக அங்கே அப்படியே பிடிச்சி நம்ம அவங்க தான் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் அவங்களோட கண்லையா ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ் தேங்கி நிற்குது. ஸோ அந்த பக்கமும் அதே மாதிரி எல்லாரும் கிஸ் பண்ணேன். ஸோ அந்த மேரேஜாக அழகு போல முடியுது. அப்படியே எல்லாரும் அவங்கவுங்க அம்மா அப்பா காலையில் விழுந்து அழகு போல் ஆசீர்வாதம் வாங்க.
அப்பா? ம் நல்லா இருங்க. எப்பவும் இதே மாதிரி ஒன்றா சந்தோஷமாக இருங்க. எப்போவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு அது மட்டும் போதும். தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்ப்பா எங்களை ஏற்றுக்கிட்டதுக்கு. ம் மாமா. சொல்லுங்க மாப்பிள்ள. அது நான் கண்டிப்பாக தேவங்க ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். என்ன நீங்கள் நம்பலாம். தெரிஞ்சு நான் வர முடியாதுன்னு சொன்னப்போ என்கிட்ட கெஞ்சி என் கூட்டி வர வந்தப்பவே எனக்கு தெரிஞ்சு, அதனால தான் இங்கே வந்தேன். என்ன அப்பா கிட்ட நீ பேசுனியா? என்ன இது நம்ம 2 பேரோட லைஃப் லாங் ஒரே ஒரு மெமரி. இது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீ சோகமாக இருந்தா அது எப்படி சந்தோஷமான மெமரியாக இருக்கும்? அதான் சங்குக்கா அப்படின்ட்டு தயங்களுக்கு போல அவனை ஹக் பண்ணிக்க சாரிப்பா அப்படின்ட்டு நிற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த பக்கமும். ஏய் சிமனா, என்ன இப்போ வரைக்கும் இந்த ஸ்டோரியோட லாஸ்ட் எபிசோடு வந்துருச்சு. இப்போ வரைக்கும் நீ எனக்கு லவ் யூவே சொன்னதில்ல. நான் ஏன் சொல்லணும்? சொல்லவே முடியாது. ஏய் இதெல்லாம் உனக்கே ஓரா தெரில. அங்கே பாடுறா, அவனுங்க 2 பேரும் எவ்வளோ அழகாக லவ் பண்ணுறானுங்க. ப்ளீஸ்ரா இப்போவாச்சும் எனக்கு லவ் யூ சொல்லலாம். முடியாது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஜிமின் லவ் யூன்னு சொல்லியிருக்கவே மாட்டான். உங்ககிட்ட இருந்து லவ் யூ எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா? செஞ்சா வச்சியோ, நீ என்ன பண்ணாலும் இந்த ஜிமினோட வாயிலேருந்து லவ் யூன்னு மட்டும் வராது அப்படிங்கிறான். ஸோ அந்த பக்கம் ஆனால் அது வந்து என்ன? இல்லை, நான் வில்லேஜ் பொண்ணு. என்ன நீங்கள் சிட்டிக்கு கூட்டிகிட்டு போட்டிங்கன்னா அங்கே எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. அப்போது என்ன அடிச்சிடலாம் மாட்டிங்களே? என்னடி பேசுகிற? நான் ஏண்டி ஒன்று அடிக்க போகிறேன்? என் செல்ல பொண்டாட்டி. இல்லை ரோனா, எனக்கு வில்லேஜ் லைஃப்னா பழகிடுச்சு. சிட்டி லைஃப் கொஞ்சம் புதுசு. நீங்கள் கற்றுக் கொடுத்தா நல்லதையும் கற்றுக்குவேன். பாட்டி சொன்னாங்க இங்கே இருக்க மாதிரி எதுவுமே அங்கே இருக்காதாம்லோ, நிறைய புதுசாக இருக்குமா? ஆமாம், நிறைய புதுசாக இருக்கும். நிறைய நீ மாற்றிக்கணும். அதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன அடிச்சிடாதீங்க. லூசு பொண்டாட்டி, நான் எதுக்கடி ஒன்று அடிக்க போகிறேன்? நீ என்னோட செல்ல குட்டியாச்சு. லவ் யூ. என் உயிரை நீ தாண்டி பொண்டாட்டி. நான் ஏண்டி ஒன்று அடிக்க போகிறேன்? நீங்கள் பாரு, உங்கள் பாட்டி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் எங்கே இருந்ததை விட நீ என் வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம். ஈவன் ஒரு வேலை கூட நீ பண்ண வேண்டாம். உனக்கு படிக்கணும்னு தோந்தா நீ படிக்கலாம். ஜாலியாக இருக்கணும்னு தோந்தா நீ இருக்கலாம். நிஜமா வரோனா? நிஜமா. ஐ லவ் யூ ரோனா. ஐ லவ் யூ டூடி ஐசு குட்டி அப்படின்ட்டு அங்கே நம்ம ஐசு ரோனாவும் பேசுகிறாங்க. ஸோ இப்படியே நம்ம ஆலன் கிட்ட வந்தோன்னா, ஏய் ஆலனு, சொல்லுங்கள் ஹோபி. அன்றைக்கி நைட்டு மொத்தத்தோடு முடிச்சிட்டேன். ஆனால் இன்றைக்கி நைட்டு மொத்தமாக எடுக்காமல் விட மாட்டேன். சி போங்க ஹோபி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. என்ன ஆலனு, வெக்கப்படுறியா? வெக்கம்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் ஏதோ டாப் மாதிரி பேசுனா, ஆமாம், இருந்தாலும் அது ஒரு மாதிரி இருக்குல்ல. அப்படியா? அன்னைக்கு மொத்தமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போ மொத்தமாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? போங்க ஹோபி, உங்களுக்கு நான் பர்மிஷன் எல்லாத்தையும் கொடுத்து வைக்கவும் நீங்கள் இந்த மாதிரி டர்ட்டியாக பேசிகிட்ருக்கீங்க. டர்ட்டியாக பேசுகிறேன்னா பேச வச்சதே நீ தானே. இன்னைக்கு நைட்டு டேய் பேராண்டிங்களா, பேத்திகளா, பாட்டி, 4 பேருக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் ஆகிருக்குது. பார்த்து பகுமானமாக நடந்துக்கங்க. வெளியே நாங்கள்லாம் இருப்போம், சரியா? அப்படின்ட்டு சொல்ல அங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி வெக்கமாக வந்துடுது. பிகாஸ் எல்லாருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க. பாட்டி என்ன பேசுகிறீங்க? டே பேராண்டி, அங்கே இருக்க எல்லாரையும் நம்புவேண்டா. இந்த மாதிரி வெக்கப்பட்டுக்கு நிற்கிறிய, ஒன்றையும் நம்ப மாட்டேன். இதோ இங்கே நிற்கிறானே. பாட்டி என்ன பாட்டி அடிக்கிற? இவனையும் நம்ப மாட்டேன். பாட்டி, உன் பேரனோட ஓனர் நான், பார்த்துக்கோ. அப்புறம் இதுக்கப்புறம் உன் பேரனை இங்கே வர விட மாட்டேன், உங்ககிட்ட பேச விட மாட்டேன். பாட்டி, ஏன் பேரனை என்கிட்ட பேச விட பண்ண? நீ யாரா? டே பேராண்டி, பாட்டி இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இரு. இன்னும் 1 வருஷத்தில் பாட்டிக்கு இவன் ஒரு கொள்ளு பேரனோ இல்லை கொள்ளு பேத்தியோ பெற்று கொடுத்துடணும், சரியா? அது பாட்டி, இதை நீ என்கிட்டலாம் சொல்லணும், நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. இன்னும் 1 வருஷத்தில் உன் கையில் கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ இருக்கும். சரி.
அப்படின்ட்டு அங்கே ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே கிச்சனில் காட்டினோன்னா அங்கே நம்ம தயாங்கோட அம்மாவும் சங்கோட அம்மாவும் தான் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே நம்ம பாட்டம் பீஸ் 4 நின்றுட்டு இருக்கு. டேய் தயாங்கு, அம்மா இதெல்லாம் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், உனக்கே தெரியும். அதெல்லாம் தெரியுமா, இதில் பாதாம் பிஸ்தா அப்படின்ட்டு நிறைய போட்டு குங்குமப்பூ கூட போட்டிருக்கேன்டா. பார்த்து பகுமானம் நடந்துக்கோங்க, நாங்கள்லாம் கீழே இருக்கோம். போமா, வெக்கப்படுத்தாத. வெக்கமாக இருக்கு. டேய் ஜிமினா, அம்மா பார்த்து பகுமானமாக நடந்துக்கோ, இந்தா உனக்கு பால். ஆனால் நான் பார்த்துக்கிறேம்மா. என்னடா ஜிமுனா வைக்கப்படுறியா? என் புள்ள மேலே என்ன பண்ணிட்டு இருப்பான்னு போனக்கு தெரியும்ல. தெரியும். நீ பாட்டம சரி பார்த்து பகுமானமாக பால் எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேரும் பாதி பாதி குடிங்க. பாமா இந்த மாதிரிலாம் பேசாது, ஒரு மாதிரி வேக வேகமாக வருது இல்லை. பாடுறா ஜிமினுக்கே வெக்க வருதான் அப்படின்னு நம்ம ஜெயக்கூடாமல் தான் கலாய்க்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் பாட்டியா, அடியே ஐஸு இங்கே பாரு, ரோனாவோட மனசு கோணாமல் நடந்துக்க சரியா? அந்த புள்ள ரொம்ப நல்ல புள்ள. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எது சொன்னாலும் இல்லை முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது சரியா? சரிங்க பாட்டி, நான் அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்தா பாலை பொடி, 2 பேரும் சந்தோஷமாக இருங்க. சரிங்க பாட்டி அப்படின்ட்டு உங்கள் அவளுக்கு பிள்ளையாட்டம். அப்படியே நம்ம ஐஸு வாங்கிக்க. இந்த பக்கம் நம்ம ஆலனா, அம்மா டேய் மகனே, இவனை பற்றி எனக்கு தெரியும், உன்னை பற்றியும் எனக்கு தெரியும், பார்த்து ஹோபி அழுக வச்சிடாத. மா என்னம்மா கலாய்க்கிறான்? கலாய்க்கல, உண்மையதான் சொன்னேன். இந்தபடி பால் அப்படின்ட்டு 4 பேருக்கும் பாலை கொடுக்க 4 பேர் ஒருத்தரை பார்க்குறாங்க. அவங்க 4 பேருக்குமே தெரியும் உள்ளே போனால் அங்கே என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ 4 பேர் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி வைக்கப்பட்டுக்க. அவங்க அம்மாலாம் சரி சரி வைக்கப்பட்டது போதும், கொஞ்சம் மிச்சம் வைங்க, உள்ளே போய் வைக்கப்படணும்ல, போங்க போங்க அப்படின்ட்டு சொல்ல வரிசையாக 4 ரூம் இருக்குது. ஸோ அந்த 4 ரூமுக்குள்ளேயும் 4 பேர் போகிறாங்க. ஆக்சுவலாக ஒரு பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுறதுக்கே ஃபேரிக்கு நாக்கு தள்ளும். இதில் 4 பேருனா அப்படி இப்படி கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. டே 4 பேரா? ஓகே, இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட்டு நம்ம சிமினி பாப்புவை காட்டினோன்னா அவன் அப்படியே உள்ளே போகிறான். அந்த பக்கம் நம்ம யோங்கியா அப்படியே எப்படா வருவான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இல்லையா அதெல்லாம் ஒன்று ஒன்றா கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். என்ன பழுத்திய அந்த கடிக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, பட்டாயம் செல்ல குட்டி. பால் பால் பால். அது இருந்துட்டு அது ஒரு மாவை. சுகா இரு ஒரு நிமிஷம் இரு. என்ன செல்லம், இதுக்கப்புறம்லாம் நீ என்ன எதுவும் பண்ண முடியாது. பாரு ஷிகா, அது ஐ லவ் சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது. முடியாதுல்ல? முடியாது. இப்போ உன்னை எப்படி லவ் சொல்ல வைக்கிறேன் பார்க்குறியா? நீ பாரு, அவனை ஒன்று அப்படி கட்டி பிடிச்சா எங்கே உதவணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. பரா உதைக்கூடாத இடத்துல உதச்சேன்னா அப்புறம் நீ தான் கஷ்டப்படணும், பார்த்துக்கோ. சுகா இங்கே பாரு, ஒழுங்கு மாதிரி தான் என்னை விட்டு அப்படின்ட்டு எங்கே கட் பண்ணிட்டு அந்த பக்கம் காட்டினானா ஆலன், ஹோபி நாங்கள் பால் அது அங்கே இருக்கட்டும், இங்கே நீ வா அப்படின்ட்டு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். அப்புறம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆமாம் ஃபர்ஸ்ட் நைட்டில் என்னென்னலாம் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியாமல்? நல்லாவே தெரியுமே. அப்போது எப்படி ஆரம்பிக்கலாம்? எப்படி ஆரம்பிக்கலான்னா என்ன பண்ணுறீங்க? இப்படி ஒன்று கட்டி பிடிக்கிறது நல்லா இருக்கு தெரியுமா? அப்படியா? எனக்கும் நல்லா இருக்கு. என்னங்க ரோனா, பாருங்க ரோனா, என் இடுப்புலேருந்து மட்டும் கையை எடுங்கலை ப்ளீஸ் ரோனா, எனக்கு அங்கே கோச்சமாக இருக்கு ரோனா. அடியே ஐஸு, இப்போ நீ என் பொண்டாட்டிடி, எப்படின்னா நான் கை எடுப்பேன்? அதெல்லாம் எடுக்க முடியாது. முதல்ல அந்த புடவையை கழட்டு. எதுக்கு இது கசகசன்னு? ரோனா என்ன பண்ணுறீங்க? கொடுங்க என் புடவைய. அட 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 என்ன உடம்புடி ஒன்றுது. இந்த புடவைலாம் இதுக்கப்புறம் நமக்கு தேவையே கிடையாது. எங்கே வா 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 அப்படின்ட்டு ஆக்சுவலாக ஐஸோட புடவை அப்படியே உருவிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். சரி போங்க ரோனா, இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கெட்ட பொண்ணாக இருக்கீங்க. பெட்ரூமுக்கு கெட்ட பொண்ணு தாண்டி தேவை, வா வச்சலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு ஒரு மாதிரி பெட்டில் போயிட்டு விழ வைக்கிறா. அவன் மேலே விழுந்துக்கிறா. லாஸ்ட்டாக நம்ம டெக்கோ கிட்ட வந்தோன்னா, இங்கே பாருங்க, சொல்லுங்க.
அது வந்து இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தானே. ஃபர்ஸ்ட் நைட்டா? சரி, எத்தனாவது நைட்டோ. எப்போவுமே அப்படி இப்படி தானே போகுது. இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது பேசலாமா? என்ன பேசலாமான்னு கேட்டுட்ருக்க? அதெல்லாம் முடியாது இன்னைக்கு. அதுதான் எப்போவுமே அதானே பண்ணிகிட்ருக்கோம். முடியாது, இன்னைக்கு நம்ம பேசிகிட்ருக்கோம். அப்படியா? டேம், நிஜமாக சொல்கிறியா? இன்னைக்கு நைட்டு உனக்கு எதுவுமே வேண்டாமா? எனக்கு வேண்டாம். அப்போ ஓகே, என்ன பேசணும்னு சொல்லு, பேசலாம். யோங்கி, உனக்கு கொன்று வேண்டாம். நான் ஒழுங்கு மருதே வேஸ்டியை விட்டுரு. பெட்ரூம்குள்ள வந்ததுக்கப்புறம் எதுக்கடா உனக்கு வேஸ்டி? நேடா உள்ளுக்குள்ள அண்டர்வேர்லாம் போட்டுருக்க? அது வந்து அப்படிதான். அதை கழட்டு. இல்லை மாட்டேன். கழட்டுடா மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ பெட்ரூம் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்க. இவங்க அப்படியே பிடிச்சி ஷர்ட்டை கழட்டி விட்டுறான். எங்கள் பாரு இவங்க நல்ல புள்ளியா நண்டிக்கணும். ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன். எப்படி சொல்ல வைக்கிறேன் பார்க்குறியா? பார்க்குறியா? இவங்க பக்கத்தில் வராதடா, பக்கத்தில் வராதா. வருவேன்டா, வருவேன். இவங்க ஹோபி என்ன பண்ணுற? மெதுவாக தான் பண்ணுறேன். இதுக்கே இப்படி பண்ணா நான் என்ன பண்ணுறது? இல்லை ஹோபி, மெதுவாக பண்ணுறீங்களா ப்ளீஸ்? இது ஃபர்ஸ்ட் டைம் தானே? ஃபர்ஸ்ட் டைம் தான். நானே அரைகுறையா எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஹோபி மெதுவா. ரோனா, ரோனா என்ன விடுங்க ரோனா. என்ன பண்ணுறீங்க? என்ன விடுங்க ரோனா ப்ளீஸ் ரோனா. என்னடி பண்ண? மொத்தம் தானடி கொடுத்தேன், அதுக்கு எதுக்கடி இப்படி கத்துற? நீங்கள் காலத்துலலாம் கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன விடுங்க. இது பெரு துப்புலா. ஆஹா, என்ன அழகா இருக்கு. பம்பரமே விடலாம் போல இருக்கே. என்ன பண்ணுறீங்க ரோனா? ரோனா ரோனா அங்கே அங்கே எதுவும் பண்ணாதீங்க ரோனா. ரோனா என்ன பண்ணுறீங்க? என்ன பக்கத்து ரூம்லலாம் பலான சவுண்ட்லாம் வருது இல்லை? அது நமக்கு வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்ம பேசிகிட்ருக்கலாம். அப்படியா? இப்போவும் உனக்கு பேசணுமா? ஆமாம் பேசணும். ஓகே பேசலாமே. என்ன வீடுடா. இவங்க ப்ளீஸ் இவங்க எனக்கு வலிக்குது. டேய் இவங்க லவ் யூ, லவ் யூ சொல்லு, லவ் யூ சொல்லு. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்கிறேன். அப்போ சொல்லு, அப்போ சொல்லு. ஐ லவ் யூ யோங்கி, ஐ லவ் யூ. இந்த வார்த்தையை கேட்க இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணணுமா? நான் சொன்ன விட்டுறேன்னு சொன்னல. இவங்க என்ன விடு, இவங்க என்ன விடுடா. முடியாது, விட முடியாது. மறுபடியும் சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்ன விடு, இவங்க என்ன விடு. ஆலன் என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் பண்ணீங்கல்ல, அடுத்து என் டர்னு. ஆலன் என்ன பண்ணுற? ஆலன் கழுத்தில் கடிக்காத ஆலன். இப்போ ஒரு டேய் ஷடா பண்ணிகிட்ருக்க. அப்படி தான் கடிப்பேன். ஐசு என்ன? அந்த ப்ளவுஸை கழட்டு. ப்ளவுஸா? நான் கழட்ட மாட்டேன். கலட்ரி. நான் கழட்ட மாட்டேன். போங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது. அடி நான் உன் பொண்டாட்டிடி, கழட்டுடி. கழட்ட மாட்டேன். கலட்ரி அதை. போங்க ரோனா. பேபி என்ன பண்ணுற? என்னடா பண்ணுற? அவங்களும் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? அதையில போட்டு கழுத்து கடுத்துட்ருக்க. டேய் இருறா ஃபஸ்ட்டு. முடியவே முடியாது. அப்போது நான் பண்ணுறேன், நீ மூட்டுப்படு. எனக்கு இப்போவே ஏதாவது பண்ணாமல் எங்கே போகிறேன்? இங்கே தானே இருக்கேன். பேபி எனக்கு ஃபர்ஸ்ட் டேட் இல்லை. இல்லை இது எத்தனை நைட்லாம் தெரியாது, ஆனால் நல்லா இருக்குல்ல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்ட்டு அந்த 4 ரூம்லையும் 4 கப்புள்ஸும் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம எதையும் பார்க்கல, எதையும் கேட்கல, அப்படியே விட்டுருங்க சரியா? ஸோ இப்படியே கட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 1 வீக் பார்த்தோன்னா லைக் அது ஒரு அழகான சிட்டி. அந்த சிட்டியில் ஒரு மாதிரி ஸ்னோவெல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்கு. அங்கே அப்படியே அந்த ஸ்வெட்டர் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டுட்டு நம்மளோட 4 கப்புள்ஸும் அங்கங்கே நின்று அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. எஸ் 8 ஸ்விட்சர்லாண்ட். ஸோ
ஸோ அங்கே தான் போயிருப்பாங்க 4 கப்புள்ஸுமே ஒரே நேரத்தில் ஹனிமூனுக்கு. பேபி பேபி அங்கே போகிறேன், அது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ரொம்ப அழகாக இருக்குது, என்ன ஒரு பிக்சர் எடு, டி ஈரா நானும் வரேன் அப்படின்ட்டு. ஸோ அங்கே இருக்க எல்லாரும் அப்படியே பிக்சர்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ரோனா இங்கே ரொம்ப குளிருதில்ல. அதுதானே பொண்டாட்டி நான் இருக்கேன், இங்கே வா என்ன ஹக் பண்ணிக்கோ. அடியே மச்சி, இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரில. ஏய் உங்களுக்கு என்னடா, ஆனாலும் ரொமான்ஸ் பண்ணி தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன நீ வா சொல்லும் என்னை கட்டி பிடிச்சிக்கோ பார்க்கலாம். ஆலன் எனக்கும் குளிருது, வா ஹோபி நம்ம கட்டிக்கலாம். டேய் ஜிமனா கிட்டத்தில் வந்த என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது, 4 நாள் எந்திரிக்க முடியாமல் இருந்தேன். மவனை பிச்சருக்கன் பிச்சு பார்த்துக்கோ, வாடா செல்லும். உன்னை ஹெக் பண்ணாமல் அங்கே இருக்க பொண்ணையா போய் ஹெக் பண்ண முடியும்? ஏய் அப்போ வா. பேபி எனக்கு குளிரலாம் இல்லை, நம்ம அந்த பக்கம் போய் சுற்றி பார்க்கலாமா? ஆனால் எனக்கு குளிருதே. அதான் ஸ்வெட்டர் போட்டிருக்கே, போட்டாலும் குளிருதே, அதுக்கு என்ன பண்ணுறது? என் ஸ்வெட்டருக்குள்ள நீயும் வந்துக்கோ, 2 பேரும் குளிராதில்ல அப்படின்ட்டு அவன் போட்டிருக்கல ஸ்வெட்டருக்குள்ள இவனையும் அப்படியே சேர்த்து அந்த ஜிப்பை போட்டுக்கிறான். ஸோ அந்த மாதிரி அவங்க ஹனிமூனை அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் அந்த ஸ்விட்சர்லாண்டில் அந்த ஸ்னோவில் ஒரு மாதிரி அழகாக இருக்குது அந்த சிட்டி. அங்கே தான் நின்று அப்படியே 4 கப்பலும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என் பிள்ளைய பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, உங்கள் பிள்ளை உங்களை பார்க்கணும்னு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன எங்களை அலோவ் பண்ண முடியாது, வாங்கிட்டு. ரேச்சல் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? ரேச்சல் நான் உன்னை பார்க்கணும் ரேச்சல் அப்படின்ட்டு ரேச்சலோட அம்மாவா ஸ்டேஷனில் நின்று லைக் அந்த ஜெயிலில் நின்று அப்படியே கத்திட்ருக்காங்க. ஸோ ரேச்சலா பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. உள்ளே அப்படியே பார்த்தோன்னா ரேச்சல் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கா. சங்கு ஒன்று சும்மா விட மாட்டேன், என் லைஃப் மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டல, உனக்காக தான் உன் அம்மாவை போட்டு தள்ளனா. ஆனால் எப்போ என்ன நீ இந்த இடத்துல உட்கார வச்சிட்டியோ, இதுக்கப்புறம் நீயும் எனக்கு தேவையே இல்லை. உன் வாழ்க்கையை மொத்தமாக முடிக்காமல் இந்த ரேச்சல் விடவே மாட்டேன். ஹாய் ரேச்சல். என்ன உங்கள் அம்மா உங்களை பார்க்க வந்தாங்க, நீங்கள் போகலையா? ஏய் அதை நான் பார்த்துக்கிறேன், போ பேசாமல். இல்லை நீங்கள் காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை, இந்தாங்க சாப்பாடு போடுங்க. இங்கே பாரு, இந்த பாசமெல்லாம் எனக்கு காமிச்சிட்டு இருக்காது, ஒழுங்காக போயிடு. ரேச்சல் நீங்கள் எதுக்காக ஜெயிலுக்குள்ளே வந்தீங்க, எதுக்கு இப்படி இருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நான் பண்ணாத ஒரு தப்புக்காக தான் உள்ளே வந்தேன். பட் இப்போ தோணுது நான் உள்ளே வந்தது எதுக்குன்னு எனக்கு தெரியல. நான் உங்களை லவ் பண்ணுறேன். என்ன லவ்வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவள் கொண்டு வந்து சாப்பாடு விட்டு எறிகிறா. இங்கே பாரு, லவ் மயிறு மட்டும் என்கிட்ட வந்த அவ்வளோதான், நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணா கிடையாது, போ இங்கேருந்து. ஆனால் ரேச்சல் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏச்சி போ அப்படின்ட்டு ஜெயிலுக்குள்ளே தான் அப்படியே ரேச்சல் கத்திட்டு உக்காந்துட்ருக்கா. அண்ணி ஒரு வழியாக பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சோன்னு தான் மனசு நிறைவாக இருக்குல்ல. ஆமாம், அங்கே போயிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கணும். இப்போ மட்டும் இல்லாமல் எப்போவும் இதே மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் போதும். அம்மா எனக்கு இங்கே ரொம்ப வலிக்குதுமா, என்னன்னு தெரியல. ஐயோ ஜின், நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், நேரம் வேலை பார்க்கக்கூடாதுப்பா, நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா பார்க்கலான்னு பார்த்தேன், இந்த பக்கம் பின்னாடி ரொம்ப வலிக்குது. என்ன வலிக்குதா? இல்லை ஜூன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போகலாமா? என்னாச்சு உனக்கு? ஜூன் இல்லை அது ஒன்றும் இல்லை. ஐயோ அப்பா புருஷங்காரன் வந்துட்டாரு, அவர் தாங்கிப்பார், வாங்க நம்ம போகலாம். இல்லை பேக்கில் கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு, அவ்வளோதான். நான் வேணா பிடிச்சி விடவா? அங்கே ஹாட் பேக் இருக்கும், அதை மட்டும் எடுத்து வச்சு விட்றீங்களா? இதை எடுத்துகிட்டு வரையிரு. இப்போ ஓகேவா? ஓகேன்னு நினைக்கிறேன். ஜின் நான் என்ன சொல்லியிருக்கேன், வெள்ளம் பார்க்காது நீ, நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் சரியா? அதான் அம்மா 2 பேர் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன எனக்கு கவலை? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீ ஓகே தானே? நான் ஓகே தான் ஜூன். இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. பேபி எப்படி இருக்கா? நீங்களே கேளுங்க உங்கள் பேபி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. ஓய் செல்லக்குட்டி உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஜூனியா அப்படியே அழகு போல் ஜின்னோட வயிற்றுக்குள்ளே அந்த வயிற்றுல காதை வச்சு அப்படியே கேட்டுட்ருக்கான். ஜின்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ல. ஸோ ஓகேடா, நான் லாஸ்ட்டு ஃபைனல் எபிசோடை இங்கேயே என் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே நம்ம ரேச்சலுக்கு காட் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு, லைக் ஒரு ட்ரூ லவ்வை. அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவளோட இஷ்டம், பார்க்கலாம், கண்டிப்பாக எடுத்துப்பான்னு நம்புவோம் சரியா? ஸோ ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு போனாலும் அவங்களுக்கு அடிக்கிற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை போட்டு எல்லாம் ஃபஸ்ட்டாக நல்லாவே கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ
ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு குட்டி ரீக்கப் பார்க்கலாமா? எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டோரி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி நான் கொடுத்த ஸ்டோரி. பிகாஸ் இது ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி. அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த மாதிரி தான் கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டில் நம்ம ஜங்குக் காலேஜ் படித்து தயாங்க பார்த்து அந்த 5 செகண்ட் பார்த்ததுக்காக ஜிமினை போட்டு அந்த பாடுபடுத்தி அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடின்னு சொல்லி தேவங்க விரட்டி விரட்டி காதலிக்க வச்சு அப்புறம் வில்லேஜுக்கெலாம் போய் அங்கே ஜாலியாக ஃபன் பண்ணி ஜின்னுக்கும் ஜூனுக்கு அழகு போல் கல்யாணம் நடந்து அந்த இடத்துல நம்ம டேக்குக்கு 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கடியில் நிறைய கலாட்டாக்கு எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் நம்ம யூன்மினா இருக்கட்டும், ஹோபாலனா இருக்கட்டும், ரோனா ஐசா இருக்கட்டும், நம்ம பாட்டி மாதாஜி நைனா எல்லாருமே ஒரு மாதிரி நல்லா அழகாக இருந்திருக்கும். ஸோ மிஸ் பண்ணுவேன் இது எல்லா கேரக்டர்ஸுமே. நான் ஒரு எஃப்எஃப் கம்ப்ளீட் பண்ணால் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேபி நான் இப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நாள் இழுத்துட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா, ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், பிகாஸ் ஆஃப் யூ அந்த எஃப்எஃப் கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு 1 வீக் இல்லை 2 வீக் மட்டும் டைம் கொடுங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம பிகாஸ் ஆஃப் யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேடா. தென் எல்எஃப்எஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன், ஓகேவா? அப்புறம் ஓகேடா, பாய். சாராமிதா.